சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த வசனத்தில் எக்காலத்திலும் மற்றும் எப்போதும் என்ற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த சங்கீதத்தை பாடின பக்தனாகிய தாவீது ஏதோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில், மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அல்லது எல்லாமே சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தபோது பாடின சங்கீதமே அல்ல. தாவீதுக்கு பயங்கரமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை, கடவுள் கைவிட்டு விட்டாரா என்று நினைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை இப்படியாய் பாடுகிறார். அதாவது எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி. காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னோடு இருந்து செயல்படுகிறார் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும்போது அல்லது நாம் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்ற போது மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது அல்ல, நன்றி சொல்லுவது அல்ல. நமக்கு எதிராக சூழ்நிலைகள் மாறும்போதும் அல்லது சோதனைகள் வரும்போதும் அல்லது தோல்விகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போதும் தேவனை துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பது தான் நாம் உண்மையாய் தேவனை நம்புவதற்கு அடையாளம். காரணம், இவைகள் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் தாங்க சகிக்க பலனை கொடுக்கிறாரே, அதுதான் அவர் நமக்குள் செயல்படுவதற்கான ஒரு அடையாளம். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பழகிக்கொள்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.